உங்கள் சக்தி சேனல் 23ஆம் ஆண்டு பயணத்தை இனிதே துவங்குகிறது. இதற்கு உறுதுணையாக இருந்து தங்களது நல் ஆதரவை எப்பொழுதும் அளித்து வரும் நேயர்களுக்கும், வாடிக்கையாளர்களுக்கும், MSOக்களுக்கும், கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் AC, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்த சம்பள உயர்வை வழங்க காலதாமதம் செய்யும் அரசு அதிகாரிகளை கண்டித்து ஆஷா ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆஷா ஊழியர்களுக்கு மாத ஊதியத்தில் ரூபாய் 8000 உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பை செயல்படுத்தாமல் காலம் தாழ்த்தி வரும் அரசு அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முதலமைச்சரின் வாக்குறுதியை உடனடியாக செயல்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் பிரதான கோரிக்கையாக இருந்தது. கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் அனந்தநாயகி தலைமை தாங்கினார். செயலாளர் வேல்மதி, துணைத் தலைவர்கள் சுதா, வைஜெயந்தி மாலா, இணை செயலாளர்கள் வெற்றிச்செல்வி, மஞ்சுமாதா, அமைப்பு செயலாளர்கள் மேகலா, பிரியா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆஷா ஊழியர்களுக்கு ஆதரவாக அரசு ஊழியர் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன் மற்றும் செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் கலந்து கொண்டு உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் சங்கத்தின் பொருளாளர் வள்ளி நன்றி கூறினார். ஆஷா ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து குரல் கொடுக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர். தோல்வி பயத்தில் கல்யாண சுந்தரம் MLA பொய் புகார் அளித்துள்ளதாக காலாப்பட்டு தொகுதியில் போட்டியிட உள்ள செந்தில் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சட்டசபை தேர்தலில் காலாப்பட்டு தொகுதியில் போட்டியிட உள்ள அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நான் காலாப்பட்டு தொகுதியில் கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தேன். அதன்பின் கடந்த 10 ஆண்டுகளாக தொகுதி மக்களுக்கான பணிகளை செய்து வருகிறேன். நான் பொதுமக்களுடன் கம்பெனிக்குள் சென்றது உண்மை. கம்பெனி நிர்வாகத்திடம் தொகுதி இளைஞர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்றேன். அவர்களும் விண்ணப்பம் கொடுக்க கூறினர். நான் தருவதாக கூறினேன். எந்த பெண்களையும் இழிவாக பேசவில்லை, மிரட்டவும் இல்லை. அப்போது MLAவின் பாதுகாவலரான IRPN போலீஸ்காரர் வந்து எங்களை வீடியோ எடுத்தார். அதனை தட்டி கேட்ட இளைஞர்கள் 2 தாக்கினார். இது தொடர்பாக காலாப்பட்டு போலீசில் புகார் செய்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. MLA தோல்வி பயத்தில் போய் கூறி வருகிறார். எங்கள் மீது கம்பெனி நிர்வாகம் எந்த புகாரும் தரவில்லை. பெண்களை தவறாக பேசுவது MLA தான். நான் பல குற்றங்களை செய்ததாக கூறுகிறார். ஆனால் என் மீது எந்த வழக்கும் கிடையாது. ஆனால் அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டது. இவர் பொய் பிரச்சாரம் மக்களிடம் ஈடுபடாது. அவர் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவரை பற்றிய பல உண்மைகளை ஆதாரத்துடன் போஸ்டர் அடித்து தொகுதி முழுவதும் ஒட்டுவேன் என்றார். பழுதடைந்த மகளிர் மேம்பாட்டுத்துறை கட்டிடத்தில் அடிக்கடி விழும் மதில் சுவர்கள், கண்ணாடிகளால் ஊழியர்கள், பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுச்சேரி சாரம் பகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைந்துள்ளது. நாள்தோறும் முதியோர்கள், முதிர்கன்னிகள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் பென்ஷன் உதவிக்காக இந்த அலுவலகத்தை நாடுகின்றனர். அப்படி வருவோரை சமீப காலமாக மரண பயத்தில் நடுங்க வைத்து வரவேற்கிறது துறையின் கட்டிடம். துறையின் உள்ளே செல்லும் போதே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று எச்சரிக்கை மணி எழுப்புகின்றனர் பொதுமக்கள். துறைக்கு உள்ளேயா போக போறீங்க, அப்படின்னா மேலே பார்த்தபடி போங்க என்று கடுமையாக எச்சரிக்கின்றனர்.
அந்த அளவிற்கு அந்த கட்டிடத்தின் மேல் பகுதியில் உள்ள கண்ணாடி சாளரங்கள் அடிக்கடி பெயர்ந்து விழுகின்றன. அப்படியே உள்ளே செல்லும் ஒவ்வொரு அடியிலும் தலையின் மீது சிமெண்ட் காரைகள் விழுகிறது. இதனால் துறையின் பணியாளர்களும் முதியோரும் அச்சத்துடன் உள்ளே செல்ல வேண்டியுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க விரிசல் விழுந்து மிரட்டிக் கொண்டிருக்கிறது. பின்பக்க முழு மதில் சுவர் இப்போது தாறுமாறாக இடிந்து விழுந்துள்ளது. அதனுடன் இணைந்திருந்த வாகன ஷெட் நொறுங்கி சிதறி கிடக்கிறது. அப்பகுதி முழுவதும் குப்பை குவியல் போல் காட்சி அளிக்கிறது. நுழைவு வாயில் அருகில் உள்ள மற்றொரு மதிலும் எப்பொழுது விழும் என்ற நிலையில் அச்சுறுத்தி இருக்கிறது. இந்த கட்டிடம் வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமானது. புதுச்சேரியின் பெண்கள், குழந்தைகள், முதியோர் நலத்திட்டங்களை நிறைவேற்றும் இந்த துறையின் கட்டிடத்தில் உயிர் பாதுகாப்பே முதலில் உறுதி செய்யப்பட வேண்டும். அதற்கு போர்க்கால அடிப்படையில் மகளிர் மேம்பாட்டுத் துறையை வேறு இடத்திற்கு மாற்றவும், துறைக்கு சொந்தமாக புதிய கட்டிடம் கட்டவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. புதுச்சேரி மதுபான கடைகள் மற்றும் பார்களில் ஒரே நுழைவு வாயில் மட்டுமே இருக்க வேண்டும் என கலால்துறை கராராக உத்தரவிட்டுள்ளது. மதுக்கடைகள் மற்றும் பார்களில் பல நுழைவு வாயில்கள் இருக்கக்கூடாது என எச்சரித்துள்ள கலால்துறை, மதுபானம் மற்றும் பார்களில் முன் அனுமதியின்றி மாற்றங்கள் செய்யக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளது. இதனையும் மீறி அனுமதியின்றி மாற்றம் செய்தால் உரிமத்தை ரத்து செய்வது அல்லது இடைநிறுத்தல் உள்ளிட்ட கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை எதிர்கொள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பு முதல் பயிற்சி அளிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி மாநிலத்தில் பல கல்லூரிகளுக்கு மத்திய அரசின் ரூசா திட்டத்தின் கீழ் உள்கட்டமைப்பு மேம்படுத்த நிதி வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பல பள்ளிகள் கடந்த ஆண்டு 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. இந்த ஆண்டு கூடுதலாக மாணவர்கள் மதிப்பெண்கள் எடுக்க பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கல்வியில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த கல்வித்துறை அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சனிக்கிழமைகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. நீட் தேர்வை எதிர்கொள்ள 6ஆம் வகுப்பிலிருந்தே பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி பாடத்திட்டத்தை மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி அறிமுகப்படுத்த தனி பள்ளிகள் அமைக்கும் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இதற்கான கலந்தாய்வு கூட்டம் நவம்பர் 25 நடைபெற உள்ளது. 190 ஆரம்ப கல்வி ஆசிரியர் பணியிடங்களை வரும் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் நிரப்ப நடவடிக்கை எடுத்துள்ளோம். 292 பேர் ஒப்பந்த ஆசிரியர்களாக உள்ளனர். அவர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை வைத்துள்ளனர். இதற்கான நடவடிக்கையை அரசு எடுத்து வருகிறது. காலி பணியிடங்களை நிரப்ப கோப்பு தயாராகி வருகிறது. விரைவில் அனைத்து காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என்றார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க ஒன்றிணைந்து செயல்பட அதிகாரிகள் உறுதிமொழி ஏற்றனர். மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை சார்பில் நஷா முக் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க அதிகாரிகள் நேற்று உறுதிமொழி ஏற்றனர். தலைமை செயலகத்தின் தலைமைச் செயலர் சரத் சௌகான் தலைமையில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க என்னால் முடிந்த முயற்சிகளை மேற்கொள்வோம் என உறுதிமொழி ஏற்றனர். இதேபோன்று கலெக்டர் அலுவலகத்தில் துணை கலெக்டர் சிவசங்கரன் தலைமையில் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் போதைப் பொருள் எதிர்ப்பு பிரச்சார உறுதிமொழி ஏற்றனர். அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அனைத்து ஊழியர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி துத்திப்பட்டு கிராமத்தில் சாலை வசதி கேட்டு சேரும் சகதியுமான சாலையில் நாத்து நட்டு கிராம மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட துத்திப்பட்டு கிராமம் அருகே காமராஜர் நகர் உள்ளது. இங்கு 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சாலை வசதிகள் இல்லாததால் மழை காலங்களில் சாலை முழுவதும் நீர் தேங்கி சேரும் சகதியுமாக காட்சி அளிக்கிறது. இதனால் அங்கு வசிக்கும் மக்கள், மாணவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்நிலையில் சாலைகளை அமைத்து தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சேரும் சகதியுமான சாலையில் நாற்று நட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் தெரு விளக்குகள் இல்லாததால் இரவு நேரங்களில் காட்டுப்பன்றிகள் நடமாட்டம் அதிகம் அளவில் இருப்பதால் நாள்தோறும் அச்சத்துடன் வாழும் சூழல் உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர்.
சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரி அரசின் வழக்கறிஞராக பொறுப்பேற்றுள்ள ராமச்சந்திரமூர்த்தி தலைமை நீதிபதியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கான புதுச்சேரி அரசின் கூடுதல் வழக்கறிஞராக ராமச்சந்திரமூர்த்தி பொறுப்பேற்றார். இதனையொட்டி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவாவை அவர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதனைத் தொடர்ந்து புதிய அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்திக்கு பல்வேறு வழக்கறிஞர்களும் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் முதல் முறையாக கடலில் 560 கிலோ கடற்பாசிகளை விதைகளாக பயன்படுத்தி 45 நாட்களில் 2000 கிலோ கடற்பாசிகள் அறுவடை செய்யப்பட்டன. புதுச்சேரியில் மீன்வளத்துறை மூலம் கடற்கரையோரம் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் விதமாக ஏம்பலம் தொகுதி பனித்திட்டு மீனவ கிராமத்தில் கடலில் கடற்பாசி வளர்க்கும் திட்டம் கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி துவங்கப்பட்டது. இதில் ஏற்கனவே காரைக்கால் கடல் பகுதியில் அறுவடை மூலம் பெறப்பட்ட கடல் பாசி விதைகளை பயன்படுத்தி 16 மிதவை படல்கள் மூலமாக பனித்திட்டு கடல் பகுதியில் கடல் பாசி விதைகள் நிர்மாணிக்கப்பட்டன. விதையிட்டு 45 நாட்கள் கடந்த நிலையில் கடற்பாசிகள் முழு வளர்ச்சி பெற்றதை அடுத்து இவற்றை அறுவடை செய்யும் பணி நடந்தது. 560 கிலோ கடற்பாசிகளை விதைகளாக பயன்படுத்தி முதல் அறுவடையில் சுமார் 2000 கிலோ அளவிற்கு முதல் தரமான கடற்பாசிகளை அறுவடை செய்யப்பட்டது. இந்த கடற்பாசிகள் மருத்துவம், உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், தொழில்துறை என பல்வேறு விதங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலமாக கிடைக்கும் வருவாயில் 90% கடற்பாசி வளர்ப்பு தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கும் 10% மீனவர் கூட்டுறவு சங்கத்திற்கும் கிடைக்கும். ஒரு வருடத்தில் 4 முதல் 6 முறை கடற்பாசிகளை அறுவடை செய்யலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். காரைக்காலில் விபத்தில் இறந்தவர் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்ததால் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. காரைக்கால் மாவட்டம் விடுதியூர் காமராஜர் நகரை சேர்ந்தவர் கருப்பையா. காரைக்கால் ONGCயில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். நேற்று உறவினரின் இறப்புக்கு சென்று திருப்பட்டணத்தில் இருந்து வீடு திரும்பிய போது விடுதியூர் கன்னிக்கோவில் தெரு அருகே இவர் வாகனம் மீது மற்றொரு இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. அவர் மீது வாகனத்தை மோதியவர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்றதாகவும் விபத்தை கண்ட மற்றவர்கள் விபத்துக்குள்ளான கருப்பையாவை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் மருத்துவமனையில் அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர் இறந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போக்குவரத்து போலீசார் விபத்துக்கு உள்ளாக்கிய நபர் மீது வழக்கு பதியாமல் விபத்துக்குள்ளான கருப்பையா மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த கருப்பையா மீது போடப்பட்ட FIR-ஐ மாற்ற வலியுறுத்தியும் கருப்பையாவின் உறவினர்கள் காரைக்கால் காமராஜர் சாலையில் அமர்ந்து சாலை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தின் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நிலவியது. தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளரின் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. பான்லேவின் வெண்ணெய், நெய் மற்றும் பன்னீர் விலை ரூபாய் 2 முதல் 85 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரி அரசின் கூட்டுறவு நிறுவனமான பான்லே மூலம் மாநிலம் முழுவதும் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாலின் உபப்பொருட்களில் விலை நேற்று முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. நெய் 100 மில்லி ரூபாய் 85 ரூபாய் 90 ஆகவும், 200 மில்லி ரூபாய் 150 ரூபாய் 170 ஆகவும், 500 மில்லி ரூபாய் 346 ரூபாய் 390 ஆகவும், 1 லிட்டர் ரூபாய் 655 ரூபாய் 740 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. வெண்ணெய் 200 கிராம் ரூபாய் 150 155 ஆகவும், 500 கிராம் ரூபாய் 272 ரூபாய் 300 ஆகவும், 1 கிலோ ரூபாய் 533 ரூபாய் 590 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. பன்னீர் 100 கிராம் ரூபாய் 48 ரூபாய் 50 ஆகவும், 1 கிலோ பன்னீர் ரூபாய் 400 ரூபாய் 425 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. நெய் குறைந்தது 5 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 85 ரூபாயும், வெண்ணெய் ரூபாய் 5 முதல் ரூபாய் 57 வரையிலும், பன்னீர் ரூபாய் 2 முதல் 25 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.